யாருமில்லை என்று நான் அழுத போது தாயைப் போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேர் ரெண்டு கைகளை உயர்த்தி, அப்பா ஒரு தாயை போல என்னை தேடி வந்தீங்களே, ஒரு தகப்பனை போல என்னை தேடி வந்தீங்களே. எத்தனை வாலிபர்கள் சொல்லுவீங்க உங்க கை உயர்த்தி? யாருமில்லை என்று நான் அழுத போது தாயைப் போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்ப நான் தேடி வந்திருக்கிறேன். எப்படி தேடி வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு தாயை போல என் பிள்ளைகளை தேடி வந்திருக்கிறேன். ஒரு தகப்பனை போல என் பிள்ளைகளை தேடி வந்திருக்கிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஒரு தகப்பன் உன்னை சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன். உன்னை தேடி வந்திருக்கிற கர்த்தர், நீ என்னை தேடி வந்திருக்கிற, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஓ, கலங்க தேவையில்லை. நீ வேற எதையும் தேட வேண்டியதில்லை, நீ வேற யாரையும் தேட வேண்டியதில்லை. எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என்னை தேடி வந்த நீ யாரையும் தேடி போக வேண்டியதில்லை, நீ எதையும் தேடி போக வேண்டியதில்லை. உன் கையில கொண்டு வந்து கொடுக்கப்படும், அதுவும் கூட கொடுக்கப்படும், அளவுக்கு அதிகமா கொடுக்கப்படும், மீதி எடுக்கிற அளவில் கொடுக்கப்படும். நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது, ஆண்டவருடைய மகிமை இறங்குகிறது. வியாதி படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே, வியாதி படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. இயேசுதா, என் இயேசுதா. கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுதா, என் இயேசுதா. இன்னொரு முறை சொல்லுங்க, இயேசுதா. சத்தமா, இயேசுதா, என் இயேசுதா. சத்துருவின் காதுகளிலே கேட்கும் அளவிற்கு இன்னும் சத்தமா சொல்லுங்க, இயேசுதா, என் இயேசுதா. சாத்தானுடைய காதுகள்ல கேட்கும்படி சொல்லுங்க, எனக்கு இயேசுதா, என் இயேசுதா. என் தாய போல தேற்றினவரு, என் தகப்பன போல சுமந்தவரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தர் உங்களிடத்துல வந்திருக்கிறார், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிற தேவன். அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது.
ஒரு தாயை போல உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு இருக்கிறார். உன்னை பார்த்து தான் சொல்றாரு கர்த்தர், அழாத, இனி நீ அழாத. நீ ஏன் அழுகிற? நீ ஏன் அழுகிற? உனக்கு நான் இருக்கிறேனே, உனக்கு நான் இருக்கிறேனே. நான் உன்னோடு கூட தானே இருக்கிறேன். நான் உன் வலது கரத்தை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேனே. உன்னை இறுதி வரைக்கும் நடத்துவேன், உன்னை வெற்றியா நடத்துவேன். நீ சக்சஸ் பண்ணுவ, நீ வெற்றி அடைவ. சாத்தா உன்னை ஜெயிக்க முடியாது. நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன். உன் குடும்ப வாழ்க்கையில ஜெயம் கொடுப்பேன், உன் படிப்புல ஜெயம் கொடுப்பேன், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் கொடுப்பேன். தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயமோ இருந்ததோ அதே மாதிரி உன் காரியமோ ஜெயமா இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, ஜெயமாக இருக்கும். ஓலாபா சபா ஓ சபா லபா ஓ லபா சபா லபா. உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இனி வாய்க்காது, இனி வாய்க்காது. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. உன் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்கிற தேவனாக வந்திருக்கிறேன். உன் கண்ணீரை தொடப்ப. உன் கண்கள்ல கண்ணீரை உண்டாக்கின மனுஷர்களுக்கு முன்னாடி உன் கண்ணீரை நான் துடைச்சு, கண்ணீரை துடைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் விளங்க பண்ணுவேன். இப்பொழுது உன் மேல ஒரு பெரிய அபிஷேகம் வருகிறது. அந்நிய பாஷையில பேசுங்க வாலிபர்கள் மேல. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே கை விரித்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். கைகளை அசைத்து இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்களேன் வாலிபர்கள், உங்க நாமம் கை உயர்த்தி இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி பாடுங்களேன் வாலிபர்கள். ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேர
போறீங்க. இந்த கை உயர்றது மாதிரி உங்க எதிர்காலம் உயரும், உங்க கைகளின் பிரயாசம் உயரும். நல்ல கைகளை உயர்த்தி சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. கைகள் உயர்த்தி இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் we worship you Father. பாடுவே பாடுவே அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே கைகளை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆராதிங்களே. ஆண்டவருடைய நாமம் எப்படி உயர்கிறதோ அதே போல அவருடைய நாமத்தை வாயில உச்சரிக்கிற உங்க நாமமும் உயரும். நீங்களும் மேன்மை அடைவீங்க. சாத்தான் கீழே விழுவான். நம்புறீங்களா? கர்த்தர் உங்க மேல வருகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்தின் மேல வருகிறார். கர்த்தர் உங்க பிள்ளைகள் மேல வருகிறார். ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. ஒரு புதிய அபிஷேகம் பிறக்கிறது. வாலிபர்கள் மேல. வாலிப தம்பி மௌனமா இருக்காத, நல்ல சத்தமா கூப்பிட. பர்த்திமேயுக்கு ஒரு வழி திறந்தது. வாழ்க்கைக்கு வழி திறந்தது. இயேசுவை நோக்கி கூப்பிட்டு அந்த பர்த்திமேயுக்கு வாழ்விற்கு வழி திறந்தது. ஆண்டவர் பார்வை கொடுத்தாரு. பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அந்த பர்த்திமேயு இனி பிச்சை எடுக்காம உழைத்து சாப்பிடுகிற அளவிற்கு, யாரையும் சார்ந்து வாழாதபடிக்கு, யாரையும் நம்பி வாழாதபடிக்கு ஆண்டவர் ஒரு வழி திறந்து கொடுத்தாரு. அதே போலதான் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற உனக்கு எதிர்காலத்துக்கான வழி திறக்கும். நீ யாரையும் நம்பி வாழ வேண்டியதில்லை. நீ யாரையும் சார்ந்து நிற்க வேண்டியதில்லை. உன் கைகளை கர்த்தர் பலப்படுத்துவாரு. உன் கைகளை கர்த்தர் திடப்படுத்துவாரு. உனக்காக ஒரு வழி திறப்பாரு. வனாந்தரத்துல ஆகாருக்கு அவள் நின்ற இடத்துல ஒரு வழியை திறந்தாரு. ஒரு ஊற்று கண்ணை திறந்தாரு. அதே போல நான் சொல்றத நம்பு. இயேசுவேன்னு கூப்பிட தம்பி, இயேசுவேன்னு கூப்பிட. சிங்காசனத்தில் இருக்கிறவரை பார்த்து கூப்பிட. நல்ல சத்தமா கூப்பிட. மௌனமா இருக்காத. ஓ, நிறைய பேர் மௌனமா தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் மௌனமா தான் இருக்கிறீங்க. கூப்பிடுங்களே, சத்தமா கூப்பிடுங்களே. ஆவியானவர் வந்திருக்கிறாரு. சிங்காசனம் வந்திருக்கிறது. ஆவியானவர் வந்திருக்கிறாரு. சிங்காசனம் வந்திருக்கிறது. தொழுது கொள்ளுங்களே. கர்த்தாதி கர்த்தர், காருண்ய தேவன் இறங்கி வந்திருக்கிறார். நல்லதான் கையை தட்ட, நல்லதான் கையை தட்ட, நல்லதான் கையை தட்ட, நல்லதான் வாயை தரைய. இயேசுநாதர் உனக்காக யாவையும் செய்வேன்னு சொல்றாரு. அவரை நம்பு. இந்த ஆராதனையில் அவரை வரவேற்பு கொடு. அவரை ஏற்றுக்கொள். அவருக்கு இடம் கொடு.
கொடுப்பதற்கு ரெடியா இருக்காரு. ஆனா நீதான் உன் இருதயத்தை மூடி இருக்கிற. வாலிப தம்பிகள் எல்லாம் தங்களுடைய இருதயத்தை மூடி இருக்கிறாங்க. அதனாலதான் தம்பி உன் எதிர்காலத்துக்கான வழி திறக்க மாட்டேங்குது. இன்னைக்கு உன் வாயில சத்தமா இயேசுவே அப்படி சொல்லி கூப்பிட. அது மாதிரிதான் வாலிப பிள்ளைகள் ரெண்டு கைகளை விரித்து இயேசுவே சொல்லுங்களேன். இயேசுவே உம் நாமமே உயரணும். கூப்பிடுங்களேன் வாலிபர்கள். இயேசுவே உம் நாமமே பெருகணும். நாமம் உயரணும் என்றும் மேடையணும். பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் உயர்த்துகிறீர்கள் என்று ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவர் பிரியப்படுகிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி காமிங்க. ஆண்டவர் சொல்றாரு சிங்காசனம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். நம் சபை நடுவே சிங்காசனம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ராஜா வந்திருக்கிறார். ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். அழிவ தம்பி கூப்பிட ராஜாவை பார்த்து. சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். உங்க நடுவில் கடந்து வருகிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார். சில பேர் மேல அவருடைய ஆணி வாய்ந்த கரங்களை வச்சு ஆசீர்வதிக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. நான் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன்னு சொல்றாரு. உனக்கு கதவுகள் திறக்கப்படும் சொல்றாரு. உன் மேல இருக்கிறேன்னு சொல்றாரு. என்னை நம்பி இருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்றாரு. யோசுவாவோடு கூட இருந்தது மாதிரி நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகலன்னு சொல்றாரு. நான் உன்னை கைவிடலன்னு சொல்றாரு. நான் இருந்தவரு, நான் இருக்கிறவரு, நான் வரப்போகிறவர்னு சொல்றாரு. இதுவரைக்கும் நான் உன்னை நடத்தி இருக்கிறேன், இனிமேல உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. உன் மேல மட்டும் அபிஷேகம் வருகிறது. சில பேரை கர்த்தர் தொடர்றாரு. சில பேருக்குள்ள கர்த்தருடைய வல்லமா பாய்கிறது. கைத்தட்டி பெற்றுக்கொள். நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை கைவிடல. நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை விட்டு விலகல. பெற்றுக்கொள் வாலிப தம்பி. நல்ல கை தட்டி பெற்றுக்கொள். அவருடைய அபிஷேகம் சபை முழுவதும் இறங்கி இருக்கிறது. சத்துருவின் சேனை சிதறடிக்கப்படுகிறது. கை தட்டி பெற்றுக்கொள். நல்ல கை தட்டி ஜீசஸ் கூப்பிடுங்களேன். ஜீசஸ் ஜீசஸ் எல்லாரும் சத்தமா கூப்பிடுங்களேன். இயேசுவே இன்னும் சத்தமா. இயேசுவே எங்க வாழ்க்கைக்கு வழி திறப்பவரே, எங்களுக்கு ஒளியாய் வந்தவரே, மகிமை மகிமை மலா சலம சபரோ. அப்படியே முழங்கால் படிடுவோமா.
என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை. சத்தமா பாடுங்களேன். ஆராதனை. வாலிபர்கள் பாடுங்களேன். பிள்ளைகள் சொல்லுங்களேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சேதம் செய்வதுதான் ஏகமையா. ஏசையா எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே. சொல்லுங்களேன் ஜீசஸை பார்த்து. எனக்காக செய்பவரே, செய்து முடித்தவரே. என் காரங்கள் என் சுமைகள் என் காரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசுவே பாதத்தில் இறக்கி வைத்தேன். கைகளை அசைத்து இசையா உம்மை தான் என் முன்னே சொல்லுங்களேன் வாலிபர்கள் சொல்லுங்களேன் சத்தமா. சாத்தான் நடுங்கிறான் பாருங்களேன், சாத்தான் ஓடுறான் பாருங்களேன். சாத்தானுடைய செயல்கள் உங்க வாழ்க்கையில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமா எழும்பின அந்த மரண ஆவிகள், அந்த மந்திர ஆவிகள், அந்த சூனிய ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு தவிடுபடி ஆகிறது. ஓ, அந்நிய பாஷையில் அப்படியே பேசி கர்த்தருக்குள்ளே களி கூறுங்க. நம்புறவங்க எத்தனை பேர்? கர்த்தர் சொல்றார், உனக்காக யாவையும் செய்வேன், உனக்காக யாவையும் செய்வேன். முழங்கால் படியிடுங்களே. ஒரு நிமிஷம் அப்படியே உங்க கைகளை கூப்பி, உங்க பக்கத்துல ஜீசஸ் வருவார், உங்களை தொடுவார், உங்களை பிளஸ் பண்ணுவார். கொஞ்சம் நேரு முழங்கால் படிட்டு உங்க கைகளை கூப்பி ஒரு மெல்லிய சத்தமா ஆண்டவர் இடத்துல பேசுவார். சாமுவேல் இடத்துல பேசினாரே அது மாதிரி உங்களிடத்துல பேசுவார். அவருடைய அழகான கண்கள் உங்களை பார்க்கிறது. இந்த உலகத்துல என்னை யாரும் பார்க்கலையா அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், இயேசுவின்
அழகான கண்கள், உங்களை தாயின் கருவிலேயே பார்த்த கண்கள் இப்பொழுதும் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அழகான கண்கள் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறது. கற்பத்தில் பார்த்த கண்கள் இப்பொழுதும் உங்களை பார்க்கிறது. ஒரே ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறது, அழாதே, நான் உனக்கு இருக்கிறேன். உங்க காதுகள் அந்த சத்தம் துணிக்குது, அழாத, உனக்கு நான் இருக்கிறேன். கண்டிப்பா உனக்கு நன்மை செய்வேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னோடு இருப்பேன், மதுல தாண்ட செய்வேன், உன் வாழ்க்கைய மலர செய்வேன், பூ பூத்து குலுங்க செய்வேன், உன்னோடு நான் இருக்கிறேன். நிறைய பேர் பக்கத்துல ஜீசஸ் வந்திருக்கிறார். அவங்கள கண்ணோக்கி பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு, உன்னை பூ பூத்து குலுங்க செய்வேன், நீ வேரூன்றி நிற்பாய், வேரூன்றி நிற்பாய், உன் கொடிகள் ஓங்கி படரும், உன் எல்லைகள் விரிவாகும், உன் வாய் நன்மையினாலே திருப்தி ஆகும். நிறைய பேர் மேல ஆண்டவருடைய மகிமை இறங்குகிறது. சிலருடைய வலது கரங்களை ஆண்டவர் பிடிக்கிறார். சில பேர் ஆண்டவருடைய தொடுதல் நீங்க உணர்றீங்க. சில பேருடைய கரங்களை தேவன் பிடிக்கிறாரு. தைரியமாறுன்னு சொல்றாரு, உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்றாரு, உன்னை பாதுகாப்பேன்னு சொல்றாரு. உங்க கரங்களை பிடிக்கிறார். சில வாலிப பிள்ளைகளுடைய கைகளை தேவன் பிடிக்கிறத என்னால உணர முடிகிறது. சில வாலிப பிள்ளைகளுடைய கரங்களை இயேசு கிறிஸ்து பிடிக்கிறாரு. உனக்கு தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்றாரு. அது மாதிரி சில வாலிப சகோதரருடைய கைகளை ஆண்டவர் பிடிக்கிறாரு. தைரியமா இரு, நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். ஓ, நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, உங்க வலது கரத்தை பிடித்து சொல்றாரு, கை தட்டாதீங்க, கை தட்டாதீங்க. ஓ, உனக்கு நான் நன்மை செய்வேன்னு சொல்றாரு. உனக்கு நான் நன்மை செய்வேன், உனக்கு நான் நன்மை செய்வேன், உனக்கு நான் நன்மை செய்வேன். சில வாலிப பிள்ளைகளுடைய வலது கரத்தை அப்பா பிடிச்சிருக்கிறாரு பாருங்களேன். தைரியமாயிரு, தைரியமாயிரு, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், உனக்காக நான் யாவையும் செய்வேன், தைரியமாயிரு. உன் மேல மட்டும் அபிஷேகம் இறங்கி வருகிறது, தைரியமாயிரு, உன் கூட இருக்கிறேன். உன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத. ஆமே, நிறைய பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. கைத்தட்டி பெற்றுக்கொள், கைத்தட்டி பெற்றுக்கொள், கைத்தட்டி பெற்றுக்கொள், கைத்தட்டி பெற்றுக்கொள். சகோதரர்கள் பின்னாடி இருக்கிறவங்க மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஒரு புதிய அபிஷேகம் வருது பாருங்கள், ஒரு புதிய அபிஷேகம், இதுவரைக்கும் நீங்க பெற்றாத ஒரு புதிய அபிஷேகம். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவதிகள், கர்த்தரால் அவர்களுக்கு சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறும். நன்றி இயேசுவா. ஆராதனையை நீங்க நடத்தி கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம்.